ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையான ரெண்டாவது T20 வந்து பெங்களூர் சின்னசாமி ஆடுகளத்தில் வந்து நடக்க போகுது. இப்போ வந்து T20 தொடர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா இந்த ரெண்டு அணிகளும் வந்து 7 முறை வந்து T20 தொடர்களில் வந்து விளையாண்டுருக்காங்க. அதில் 3 முறை வந்து இந்தியாவில் போட்டி நடந்திருக்கு. 4 முறை பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் போட்டி நடந்திருக்கு. இப்போ இந்தியாவில் நடந்த போட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2008 இந்தியா தான் வந்து தொடர் ஜெயித்தாங்க. 2014 இந்தியாவில் நடந்துச்சு, அதில் இந்தியா தான் வந்து ஜெயித்தாங்க. 2018 இந்தியாவில் நடந்துச்சு, அந்த தொடர் வந்து சமநிலையில் முடிஞ்சிச்சு. அப்போ இந்தியாவில் வந்து 3 தொடர் நடந்திருக்கு, அதில் 2ல் இந்தியா ஜெயிச்சிருக்காங்க, 1 வந்து சமனில் முடிஞ்சிருக்கு. அடுத்து ஆஸ்திரேலியாவில் 4 தொடர் நடந்திருக்கு. 2008 வந்து ஆஸ்திரேலியாவில் நடந்த தொடரில் இந்தியா வந்து தோல்வியை சந்திச்சாங்க. திரும்பி 2012 ஆஸ்திரேலியாவில் நடந்த தொடரில் வந்து சமநிலையில் முடிஞ்சுது. 2016 வந்து ஆஸ்திரேலியாவில் நடந்த தொடரில் வந்து இந்தியா ஜெயிச்சிருக்காங்க. இப்போ 2019 வந்து ஆஸ்திரேலியாவில் நடந்த தொடரும் வந்து சமநிலையில் வந்து முடிஞ்சிருச்சு. அப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே 7 தொடர் வந்து நடந்திருக்கு. அந்த 7 தொடரில் வந்து 3 தொடரில் இந்தியா ஜெயிச்சிருக்காங்க, 3 தொடர் வந்து சமநிலையில் முடிஞ்சிருக்கு. ஒரே ஒரு சீரீஸில் மட்டும்தான் இந்தியா தோற்றுருக்காங்க. அதுவும் எப்போ நடந்தது அப்படின்னா 2008 ஆஸ்திரேலியாவில் நடந்த தொடரில். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷத்தில் வந்து இந்திய அணி வந்து T20 தொடரில் வந்து தோக்கவே கிடையாது 2008க்கு பிறகு. அந்த சாதனை வந்து விராட் கோலி தலைமையிலான இந்திய அணி வந்து தக்க வைக்குமா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்தால் வந்து பார்க்கணும். ஏற்கனவே வந்து நடந்த முதல் T20 போட்டியில் இந்திய அணி வந்து தோல்வியை சந்திச்சிருக்காங்க. ஜெயிக்க வேண்டிய ஒரு போட்டி கடைசி கட்டத்தில் சொதப்பின காரணத்தினால தோல்வியை சந்திச்சிருக்காங்க. இப்போ ரெண்டாவது T20 இந்திய அணி வந்து ஜெயிச்சே ஆகணும், வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் தான் இருக்காங்க. ஒருவேளை தோத்துட்டாங்க அப்படின்னா 11 வருஷத்துக்கு பிறகு ஆஸ்திரேலியா அணிக்கிட்ட, அதுவும் இந்திய மண்ணில் தொடரை இழந்த கேப்டன் அப்படிங்கிற ஒரு மோசமான சாதனை வந்து கோலி பண்ணிடுவார். ஸோ அந்தளவுக்கு வந்து கோலி விட மாட்டார். கண்டிப்பாக இந்திய அணி ஜெயிப்பாங்க அப்படின்னு தான் ரசிகர்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க. இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.